Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இப்போ நம்ம Deepshali's Kitchenல பார்க்க போற ஒரு healthy tips என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாழைப்பூல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதுல இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீனும் இரும்பு சத்தும் அதிகமா இருக்கிறதால இந்த வாழைப்பூ நம்ம அன்றாட உணவுல பயன்படுத்தி வரும்போது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் இது தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா நம்ம குடல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவி பண்ணுது. இது நம்ம குடல்ல இருக்கிற தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாவெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வாழைப்பூவை நம்ம கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு உணவுல அன்றாட எடுத்துட்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள் நிறைய கிடைக்கும். அதே போல இந்த வாழைப்பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவியா இருக்கு. இதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு நல்ல உணவாக காணப்படுது. நம்ம உடல் நல்ல பலத்தோட ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப பயன்படுது. இந்த வாழைப்பூல பாத்தீங்கன்னா கெட்ட பாக்டீரியா கெட்ட வைரஸ் எல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கு இதுல சத்துக்கள் அடங்கி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஏஜ் கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரிவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே ஏற்படுற முதுமையை தள்ளி வைக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப பயன்படுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கால நோயிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாழைப்பூல பொட்டாசியம் இருக்கிறதால இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இதய திறனை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. நம்ம இதயம் நல்லா செயல்படவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ ரொம்ப நம்மளுக்கு உணவுல பயன்படுறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் சொன்னா போல இதுல விட்டமின் ஏ இருக்கிறதால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம கண் பார்வை நல்லா ஆரோக்கியமா தெரியறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் ஏ இருக்கிற வாழைப்பூவை நம்ம தவறாம உணவுல எடுத்துக்கொள்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல விட்டமின் சி இருக்கிறதால நம்ம சருமம் எப்பவுமே நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற விட்டமின் சி நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இதுல இரும்பு சத்து இருக்கிறதால நம்மளுடைய ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்றவங்க பீட்ரூட் சாப்பிடலாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க சோரொட்டி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்க வாழைப்பூவும் உங்க உணவுல அன்றாடம் கொஞ்சம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த வாழைப்பூவை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமானது. இதை நல்ல ஆரோக்கியமான ஒரு முறையில நம்ம எடுத்துக்கும் போது இதுல இருக்க சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை பாத்தீங்கன்னா நீங்க வாழைப்பூ சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பூவை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே போல வாழைப்பூவை போட்டு குருமா வைக்கலாம், குழம்பு செய்யலாம், காரக்குழம்பு மாதிரி பண்ணலாம், சூப்பு பண்ணலாம். அதே போல வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணலாம், வாழைப்பூ போட்டு சாம்பார் செய்யலாம். அதே மாதிரி வாழைப்பூ வடை பண்ணலாம். வடை அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்ம எப்பயாவது ஸ்நாக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ புட்டு பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் ஆரோக்கியமான ஒரு முறையில் நீங்கள் இந்த வாழைப்பூவை டெய்லி ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.